ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ட்ரிபிள்எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஜாங்கோ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து நம்ம சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்க போது இன்ட்ரடக்ஷன் டு ஜாங்கோ. ஸோ ஜாங்கோ இஸ் ஜஸ்ட் லைக் அ ஃப்ரேம் ஒர்க். நம்ம எப்படி ஃபிளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி ஜாங்கோ வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க். இது வந்து ஃபிளாஸ்கோட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிளாஸ்கோட ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து இதுல அதிகமா இருக்கும். ஆக்சுவலா இன்பில்ட்டாவே உங்களுக்கு டேட்டாபேஸ் இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே வந்து இன்பில்ட்டாவே வந்துடும். நீங்க வந்து எதை யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க வந்து லாஜிக் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். வெப் அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுற எல்லா கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜாங்கோ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி குடுத்துரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், நீங்க வந்து போக போக வந்து வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஜாங்கோ வில் பி அ பெட்டர் ஃப்ரேம் ஒர்க் கம்பேர்ட் டு ஃபிளாஸ்க். சரி, இப்போ வந்து ஜாங்கோல நம்ம எப்படி ஹலோ வேர்ல்ட் ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் என்விரான்மென்ட் செட்டப் நம்ம பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜாங்கோ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல வந்து ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து என்ன மாரியே ஒரு விண்டோஸ் யூசரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மென்ட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல விஎன்வி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றேன். எஃப்என்எம். ஸோ வெர்ச்சுவல் என்விரான்மென்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஆனா அந்த ஆக்டிவேட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அத ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாரி ஒரு எரர் த்ரோ பண்ணிருக்கும். ஃபர்ஸ்ட் வெர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் ஆகட்டும். ஸோ வெர்ச்சுவல் என்விரான்மென்ட் கிரியேட் ஆகுறத நீங்க நோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இத ஆக்டிவேட் பண்ணலாம் நம்ம. விஎன்பி ஆக்டிவேட். ஸோ இது வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணுது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாரி அ அ அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் இந்த மாரி. இது எதனால த்ரோ பண்ணுது அப்படின்னா, நீங்க வந்து பவர் ஷெல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட டிஃபால்ட் ஷெல்ல வந்து நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டா மாத்திடுங்க. மாத்திட்டு அதே கமாண்ட் ரன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ விஎன்பி /scripts /activate. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வெர்ச்சுவல் என்வைரன்மென்ட் ஆக்டிவேட் ஆகுறத நீங்க நோட் பண்ணலாம். இத டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, டீஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி குடுத்தா போதும். டீஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இது வந்து யூசுவலா நீங்க எந்த ஒரு வெப் அப்ளிகேஷன் இன்க்ளூடிங் ஃபிளாஸ்க்கா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஒரு வெர்ச்சுவல் என்வைரன்மென்ட்ல கிரியேட் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் நீங்க ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வந்து பிப் ஃப்ரீஸ் குடுத்து நீங்க வந்து இன்க்ளூடட் பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெர்ச்சுவல் என்வைரன்மென்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போற பேக்கேஜ் வந்து Django. ஸோ பிப் இன்ஸ்டால் Django அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு Django வந்து இந்த வெர்ச்சுவல் என்வைரன்மென்ட்ல இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே. இப்ப Django வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. Django இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு Django அட்மின் ஒரு கமாண்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிக்க முடியும். ஸோ வந்து Django அட்மின் அப்படிங்கிற இந்த கமாண்ட் மூலியமா தான் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து கமாண்ட் வந்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி குடுங்க. அண்ட் தென் யுவர் ப்ராஜெக்ட் நேம் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். நீங்க என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாரி ஒரு கமாண்ட் குடுத்த உடனே ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகுறத நீங்க நோட் பண்ணலாம். அந்த ஃபோல்டர் கீழ வந்து ஒரு மை ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ள வந்து __init.py இந்த ஃபைல் இருக்கு. இந்த __init என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர எனக்கு வந்து ஒரு கிளாஸ் மாரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து என்விரான்மென்ட்க்கு சொல்லும். அது மாரி ESGA அண்ட் WSGI ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு வெப் சர்வர் கூட கனெக்ட் பண்றதுக்கு எப்படி அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து இதுல இருக்கும் ஆக்சுவலா. அது போக settings.py அப்படின்ற இந்த ஃபைல் வந்து நீங்க நோட் பண்ணலாம். இதான் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போற ஒரு ஃபைல் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் கீ இருக்கு. ஸோ வந்து யூசுவலா ஃபிளாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சீக்ரெட் கீ எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவோம். இங்க பை டிஃபால்ட்டே வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீபக் மோட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ தட் நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இமிடியேட்டா அது வந்து இம்பாக்ட் ஆறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு. இதெல்லாம் டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்கிற ஆப்ஸ். ஸோ இது போக நம்ம ஏதாவது ஆப்ஸ் கிரியேட் பண்ணாலும் நம்ம அத ஆட் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ அது வந்து மறந்துறக்கூடாது. அதே மாரி WGSGI செட்டப்ஸ் இருக்கு. ஸோ டேட்டாபேஸ்க்கான செட்டப் இருக்கு. ஸோ நம்ம தனியா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணாலும் நம்ம அத கனெக்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டா யூஸ் பண்ற டேட்டாபேஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து Django பை டிஃபால்ட்டாவே குடுத்துட்டாங்க. இன்னும் நம்ம கோடே எழுத ஸ்டார்ட் பண்ணல. நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நமக்கு வந்து இந்த மாரி செட்டப் குடுத்துருக்காங்க. அது போக manage.py நம்ம வந்து ஃபிளாஸ்க்ல வந்து அந்த main.py ரன் பண்ணுவோம் இல்லையா? அப்பதான் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ இது வந்து அதே மாரி manage.py அப்படிங்கிறது இங்க Djangoல வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட வந்து ரன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த ப்ராஜெக்ட்குள்ள ஃபர்ஸ்ட் போணும். மை ப்ராஜெக்ட். ஸோ மை ப்ராஜெக்ட்குள்ள போனதுக்கு அப்புறம் இப்போ வந்து பைத்தன் manage.py தான் நம்மளோட ஸ்டார்ட்டிங் ஃபைல்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ரன் சர்வர் அப்படிங்கிற இந்த கமாண்ட் நீங்க ரன் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு வந்து ஒரு சர்வர் வந்து கிரியேட் ஆயிடும் ஆக்சுவலா. ஸோ பை டிஃபால்ட் வந்து Django ப்ராஜெக்ட்ஸ் வந்து 8000 போர்ட்ல வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த URL காப்பி பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர்ல போய் பார்க்கலாம் ஆக்சுவலா என்ன வருது அப்படிங்கிறது.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் பேஜ் மாரி அவங்களே டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க. இது எதுவுமே நம்ம கோட் எழுதல. பை டிஃபால்ட் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ட மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அது மூலியமா இந்த மாரி எங்களுக்கு டாக்குமென்டேஷன், இந்த மாரி டியூட்டோரியல், இந்த மாரி சில விஷயங்கள், Django கம்யூனிட்டி இந்த மாரி வந்து அ பை டிஃபால்ட்டா ஒரு பேஜே வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருக்காங்க ஆக்சுவலா. சரி, இப்போ இத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ, இப்ப நம்ம மை ப்ராஜெக்ட்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, புது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ, அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ, இப்போ அ நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஃப்ளாஸ்க்க பொறுத்தளவுல நம்ம வந்து அ ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளேயே வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்கான எல்லா ரவுட் எல்லாமே எழுதியிருக்கும். இந்த ஜாங்கோவ பொறுத்தளவுல இது வந்து ஒவ்வொரு மாடியூலையும் நம்ம ஒரு அப்ளிகேஷனா எழுதுவோம். அந்த அப்ளிகேஷன நம்ம இந்த Djangoல யூஸ் பண்ணலாம். இல்ல வேற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுல வந்து Django ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லாகின்க்காக ஒரு மாடியூல் எழுதுறீங்க. அத ஒரு அப்ளிகேஷனா எழுதணும். அப்ளிகேஷன் எழுதிட்டு, இத உங்க ப்ராஜெக்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ராஜெக்ட் நீங்க யூஸ் பண்றீங்க. அதுலயும் சேம் லாகின் தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, அந்த மாடியூல நீங்க காப்பி பண்ணி உங்களோட 2ண்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க பேஸ்ட் பண்ணாலும், அதுவுமே ஃபங்ஷனலி வொர்க்கிங்கா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒ ஒவ்வொரு ஃபீச்சரையுமே ஒரு ஒரு மாடியூலையுமே இது வந்து ஒரு அப்ளிகேஷனா எழுதுவோம் Djangoல. அது மட்டும் தான் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் வந்து சும்மா ஒரு ஹலோ வேர்ல்ட் மை ஆப் அப்படின்னு ஒரு ஒரு அப்ளிகேஷன் வந்து என்னோட ப்ராஜெக்ட்குள்ள நான் கிரியேட் பண்றேன் ஆக்சுவலா. ப்ராஜெக்ட்டே வந்து பை டிஃபால்ட் ஒரு வெப் பேஜ வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. அந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் ஒரு அப்ளிகேஷன் எழுதப் போறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதுக்கான கமாண்ட் ஆம் பைத்தன் manage.py இதுல வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ஸ்டார்ட் ஆப் அதுல வந்து மை ஆப் அப்படின்னு நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இப்ப நீங்க நோட் பண்ணலாம். இப்ப மை ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள வந்து அண்டர்ஸ்கோர் init.py, admin.py, apps.py இந்த மாரி நெறைய ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. மாடல்ஸ், டெஸ்ட் இதுல வந்து டெஸ்ட் கேஸ் எழுதிக்கலாம். டேட்டாபேஸ் மாடல்ஸ் எழுதிக்கலாம். அதே மாரி வியூஸ் இதுதான் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு ஆ அ ரவுட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டெஃபினிஷன்ஸ்லாம் வந்து views.pyல எழுதுவோம். ஸோ பை டிஃபால்ட் இதுல வந்து இன்னொரு ஃபைலும் வந்து பை டிஃபால்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா. சாரி பை டிஃபால்ட் வராது. நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபைல் நேம் வந்து urls.py. நீங்க என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா, இங்க மை ஆப்க்குள்ள நான் urls.py இருக்கிற மாரியே, மை ப்ராஜெக்ட் குள்ளயும் நீங்க வந்து urls.py அப்படிங்கிற இந்த ஃபைல் வந்து இருக்கிறத நீங்க நோட் பண்ணலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அது வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ மை ஆப் அப்படிங்கிற இந்த ஆப்ப வந்து நான் ப்ராஜெக்ட்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இத என்னோட ப்ராஜெக்ட்ல லிங்க் பண்ணணும் அப்படின்னா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்.py எப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்களோ, உடனே நீங்க என்ன பண்ணுங்க, இங்க செட்டிங்ஸ்.py வாங்க. அதுல வந்து இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் லைன் இருக்கு இல்லையா? இதுல வந்து உங்களோட ஆப்ப இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்? மை ஆப் அப்படிங்கிற இந்த ஆப்ப கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல நான் மை ஆப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2ண்ட் ஸ்டெப் வந்து நம்ம வியூஸ்.pyக்குள்ள போலாம். ஸோ இதுல தான் வந்து ஒரு ஹோம் பேஜ் வந்து என்ன இருக்க போகுது நம்மளோட அப்ளிகேஷன்ல அப்படிங்கிறத இங்க தான் நம்ம டிஃபைன் பண்ண போறோம் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து டிஃபைன் ஹோம் அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ உள்ள வந்து ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் வரும். ஸோ இதுவுமே நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து HTTP ரெஸ்பான்ஸ வந்து அ குடுக்க போகுது ஆக்சுவலா. ஸோ வந்து HTTP ரெஸ்பான்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு இந்த ரெண்டர் வந்து நம்ம HTML பேஜஸ ரெண்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம வந்து வெப் பேஜ்லாம் வந்து கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற மாரி ஒரு மெசேஜ் தான் வந்து த்ரோ பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து HTTP ரெஸ்பான்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரிமூவ் HTTP ரெஸ்பான்ஸ் உள்ள வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு HTML H1 போட்டு ஹலோ ஃப்ரம் Django. ஸோ இத வந்து குளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹோம் ரவுட் வந்து நம்ம எழுதியாச்சு. ஹோம் ரவுட் கூப்பிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ இத வந்து நம்ம எங்க எழுதணும்? நம்ம அந்த ரவுட்க்கு ரீச் பண்ணா இந்த டெஃபினிஷன் இந்த ஃபங்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத எங்க எழுதணும் அப்படிங்கிறத வந்து இப்ப அடுத்தாப்புல பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த URLஸ்ல என்னலாம் இருக்கோ அத அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. காப்பி பண்ணிட்டு நம்மளோட URLஸ்ல இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஹோம் பேஜ் அப்படிங்கிறனால எந்த ரவுட்டுமே வராது ஆக்சுவலா. டைரக்ட்டா நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நம்மளோட அட்ரஸ்க்கு போனா என்ன நடக்கணுங்கிறது தான் எழுதணும் இல்லையா? அதனால இத எம்ப்டி ரவுட்டா நான் விட்டுருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அ இதுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட அந்த ஃபங்ஷன் நம்ம இங்க எழுதுனோம் இல்லையா? அந்த views.pyல ஹோம் ஃபங்ஷன் எழுதணும். அதுல வந்து ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற மாரி இந்த ப்ரோகிராம் இருக்கு. அத வந்து நான் இங்க இன்க்ளூட் பண்றேன் ஆக்சுவலா. ஸோ ஃப்ரம் டாட் சாரி இம்போர்ட் வியூஸ் இந்த ஃபைல வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எப்படி admin.site.url இருக்கோ, அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, views.home
ஹோம் ஃபங்ஷன் தான் நம்ம வந்து கூப்பிட போறோம் இல்லையா? ஸோ ஹோம் வந்து குடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து ஒரு நேம் குடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம வந்து நேம் குடுத்துக்கலாம் ஆக்சுவலா. சரி. இப்போ இந்த யூஆர்எல்ஸ வந்து நான் இங்க எழுதியிருக்கிறேன். ஆனா, அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த யூஆர்எல் பேஜ தான் வந்து ரீச் பண்ணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதனால இந்த பேஜ்ல இருந்து ரவுட் ஆகி நான் இந்த யூஆர்எல்ல போயி, ஃபர்ஸ்ட் இந்த யூஆர்எல் போனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜ் வந்து ஃபங்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுங்கிற மாரி எழுதணும் ஆக்சுவலா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இப்போ இது வந்து அப்ளிகேஷனுக்குள்ள உள்ள யூஆர்எல். நான் வந்து ப்ராஜெக்ட்குள்ள யூஆர்எல்ஸ்ல இப்போ கான்ஃபிகர் பண்றேன். ஸோ இதுல பாத் போக அடிஷனலா இன்க்ளூட் அப்படிங்கிற இந்த லைப்ரரி வந்து தேவைப்படுது ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல பாத். ஸோ பாத்ல சிங்கிள் கோட்ஸ்லயும் நீங்க குடுக்கலாம். டபுள் கோட்ஸ்லயும் குடுத்துக்கலாம் ஆக்சுவலா. இது வந்து ஹோம் ரவுட்ங்கிறனால ம் ஆ எந்த ரவுட்டுமே நம்ம எழுத தேவையில்ல ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து என்ன குடுக்கலாம் அப்டின்னா, இன்க்ளூட் ஆஃப் இது வந்து எங்க இருந்து இன்க்ளூட் பண்ண போறோம் அப்டின்னா, இந்த மை ஆப்ல இருக்கிற இந்த டபுள் கோட்ஸ்ல குடுத்துக்கலாம் ஆக்சுவலா. ஸ்ட்ரிங் ஆக்சுவலா இது. மை ஆப்ல இருக்கிற என்னோட யூஆர்எல்ஸ் இதுல இருந்து நான் வந்து இம்போர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி நான் வந்து குடுத்துருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹோம் ரவுட்க்காக நான் இத எழுதியிருக்கிறேன் ஆக்சுவலா. அதனால எந்த பாத்துமே எழுதல. ஸோ ஒரு வேளை இந்த இடத்துல ஹோம் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ அம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இருக்கட்டும். இப்படியே இருக்கட்டும் ஆக்சுவலா. நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் இத ரன் பண்ணி பார்த்துடலாம். இது வொர்க் ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு மறுபடியும் சேம் மே அ manage.pyல ரன் ஆப் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ரன் சர்வர். ஸோ இப்போ வந்து Django சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரௌசருக்கு போலாம். ஓகே. இப்போ ப்ரௌசர்ல வந்து இந்த சர்வர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 8000 ஓப்பன் பண்றப்ப, ஹோம் அப்படின்னு சொல்லி இந்த ரவுட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹலோ அப்படி ஃப்ரம் Django அப்படிங்கிறது தான் இருக்கு ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி அந்த டிஃபால்ட் பேஜ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இன்னொரு நோட் பண்ணணும் ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரவுட் எழுதுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுட் எழுதுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இத நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோட யூஆர்எல்ஸ்ல இந்த இடத்துல ஃபார் ஹோம்ல வந்துட்டு நான் வந்து ஒரு அடிஷனலா ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ரவுட் எழுதுறேன் இந்த இடத்துல. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்றத பாருங்க இப்போ. ஸோ இப்போ இத வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து 2 ரவுட் தான் இருக்குன்ற மாரி காமிக்குது. ஒண்ணு அட்மின் ரவுட், இன்னொன்னு வந்து ஹோம் ரவுட். ஸோ வந்து ஹோம் ரவுட்டுக்கு தான் நம்ம வந்து அந்த ஹலோ ஜாங்கோ எழுதியிருந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம் போலாம். ஹோம் போனாலும் எனக்கு வந்து அவுட்புட் வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஹோம் அப்படிங்கிறது இந்த அ இதுல எழுதியிருக்கிறேன் ஆக்சுவலா. இந்த ஹோம்க்கு அப்புறம் அடிஷனலா இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வரும்போது நான் இன்னொரு ரவுட் எழுதியிருக்கிறேன். ஹலோ அப்படிங்கிற ரவுட் எழுதியிருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஹோம்க்கு அப்புறம் ஹலோ அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்பதான் இது வந்து ஆக்சஸ் ஆகும் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம Django அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப, இந்த ஹோம் அப்படிங்கிற இந்த urls.pyக்குள்ள போகும். ஸோ இந்த urls.py தான் வந்து இதுதான் வந்து பேஸ் ரவுட். இந்த பேஸ் ரவுட் ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிடணும். கூப்பிட்டதுக்கு அப்புறம் இது வந்து நான் எந்த அப்ளிகேஷனோட யூஆர்எல் வந்து இன்க்ளூட் பண்றேனோ, அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போகும். ஸோ பேஸ் யூஆர்எல் போக அடிஷனலா இங்க என்ன இருக்கு? எந்த மாரி பேட்டர்ன் மேட்ச் ஆகுது? அந்த பேட்டர்ன இது வந்து ரெகக்னைஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஹோம் ஆக்சஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, இந்த ஹலோவ நான் ரிமூவ் பண்ணிறணும். ஸோ ஹலோவ ரிமூவ் பண்ணிட்டு, நான் இப்போ போய் ப்ரௌசர்ல நான் வந்து ஹோம் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்போ ஹலோ ஃப்ரம் Django அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃப்யூசிங்கா இருக்கிற மாரி தெரியும். ஆனா அது வந்து போக போக உங்களுக்கு புரியும் ஆக்சுவலா. சரி, இப்ப நம்ம பார்த்தத திரும்ப ஒரு வாட்டி நம்ம ரீகேப் மாரி பார்த்துரலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மை ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் எழுதினேன். Django அட்மின். ஸோ Django அட்மின்னால என்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, Django அட்மின் மட்டும் டைப் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, Django அட்மின்ல என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணது வந்து ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணோம். ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் குடுத்திருந்தேன். அதனால எனக்கு மை ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி, அதுக்குள்ள இத்தன ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகியே வந்துருச்சு. ஸோ இனிட்ங்கிறது என்ன பார்த்தோம்? நம்ம வந்து கிளாஸ டிடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ASGI அண்ட் WSGI வந்து இது வந்து வெப் சர்வர் கூட கனெக்டிவிட்டி கிரியேட் பண்றதுக்கான ஃபைல்ஸ் ஆக்சுவலா. settings.py அண்ட் urls.py தான் வந்து மெயின் ஃபைல்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்ப settings.pyல நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க
பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அத நீங்க ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து மை ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம். அத நீங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ யூஆர்எல்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பை டிஃபால்ட் அட்மின் அப்படிங்கிற அந்த யூஆர்எல் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹோம் அப்படிங்கிற ஒரு யூஆர்எல இங்க ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து டைரக்ட்டா ஹோம் பேஜ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்ப்டி ரவுட்டா நீங்க ஆட் பண்ணணும். நீங்க ஹோம் போய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஹோம் ரவுட் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ அதுதான் வந்து இங்க இருக்கு. ஸோ இப்ப ஆப் டாட் யூஆர்எல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் மேனேஜ் டாட் பிஒய் இதுதான் வந்து அப்ளிகேஷன ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மேனேஜ் டாட் பிஒய் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ மேனேஜ் டாட் பிஒய் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மை ஆப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் ஆப் பைத்தான் மேனேஜ் டாட் பிஒய் ஸ்டார்ட் ஆப் மை ஆப். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணது வந்து இங்க urls.py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதே மாரி views.pyல நம்ம எடிட் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஹோம் பேஜ்க்கு போனா என்ன வரணும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ நான் இங்க ஒரு ஃபங்ஷன் மாரி எழுதியிருக்கிறேன். urls.pyல அது வந்து எந்த ரவுட் பண்ணுது. ஸோ வந்து யுஆர்எல் பேட்டர்ன் வந்து ஹோம் ரவுட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த views.homeல இருக்கிற அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத எழுதியிருக்கிறேன். ஸோ இதான் வந்து சிம்பிளான ஒரு ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் Django. ஸோ ஹோப் தி செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். லைக் வில் கன்டின்யூ மோர் ஆன் தி அப்கமிங் சீரிஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.